இன்னைக்கு தந்தையர் தினம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தந்தையர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. தங்களுடைய தந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு விஷ் பண்ணுறதுன்னு எல்லாரும் பிஸியாக இருக்கிற இந்த டைமில் செலிப்ரிட்டிஸும் அவங்களுடைய தந்தைகளுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் சொன்ன விஷயங்கள் இப்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. விஜயகாந்தை பொறுத்தவரையும் மக்கள் மத்தியில் அவர் இப்போ வரையும் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவருடைய மகன்களுக்கு அவர் எந்த மாதிரியான ஒரு அப்பா அப்படிங்கிறது இந்த ஒரு போஸ்ட்லேயே நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் பிரபாகரன் அவர்கள் ரொம்பவே அழுத மாதிரியான ஒரு போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே கண்கள் கலங்கி தான் இதை ஷேர் பண்ணுறேன். எல்லா ஃபாதர்ஸ் டேலையும் அப்பாவோட இந்த ஃபாதர்ஸ் டேவை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட என்னால் ஆசீர்வாதம் வாங்க முடியல. இந்த வருஷம் அவர் என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ரியலி மிஸ் யூ அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்காக ரொம்பவே ஃபீலிங்காக ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பயுமே என்னுடைய தந்தை இழப்பை ஈடு செய்ய முடியாது, ஆனால் இப்போது அவருக்காக நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். அவரை கௌரவிக்காக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வர்றதாகவும் அது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னும் விஜய் பிரபாகரன் அவர்கள் தந்தையர் தினத்தில் ஒரு ஃபீலிங்கான போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆறுதலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.